உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி நிறைய ப்ராப்ளம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், முழுசாக பாருங்கள். வெல்கம் டு டே 12 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. ரீசெண்டாக ஒரு குரங்கோட ஸ்டோரியை சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த குரங்கோட பேர் பஞ்ச். ஜப்பானில் ஒரு ஜூவில் 7 மாதத்துக்கு முன்னாடி, சரியாக சொல்லணும்னா 26 ஜூலை 2025 அன்னைக்கு பிறந்துச்சு. இது பிறக்கும் போது இதோட அம்மாவால் கைவிடப்பட்டுச்சு. காரணம், இதோட அம்மா ரொம்ப வெயில் தாக்கத்தினால டீஹைட்ரேட் ஆகி இது அதோட குழந்தைன்றதே மறந்து போயிடுச்சு. இந்த பஞ்ச் குரங்கு மற்ற குரங்கு கூட போய் சேரலான்னு பார்த்தா மற்ற குரங்குங்களும் இதை புள்ளி பண்ணி அடித்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி இருந்தால் இந்த குரங்கு வளர்றது ரொம்ப கஷ்டம்ட்டு ஜூ கீப்பர்ஸ் இதுக்கு ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. காரணம், சின்ன வயசுல குரங்குங்க அதுங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு தான் எங்க இருந்தாலும் போகும். அப்பதான் இந்த குரங்குங்களுக்கு மசில்ஸும் தைரியமும் அதிகமாக வளரும். பட் இந்த பஞ்சுக்கு அம்மா இல்லை. ஸோ அதனால அந்த உரங்கட்டான் பொம்மையை பிடிச்சிட்டு அதுதான் இதோட அம்மா நினைச்சிட்டு விளையாடுறதுக்கு, தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எங்க போனாலும் அதை கூட இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இப்போ பஞ்சு அரவணைக்கிறதுக்கு ஒரு குரங்கு வந்திருக்கு. அந்த குரங்கு பஞ்சுக்கு பெயின் பார்க்குது, பஞ்சை கூட வச்சுக்கிது, பஞ்சு கூட சேர்ந்து சாப்பிடுது. இதை பார்த்தா மற்ற குரங்குகளும் பஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த ஜூ கீப்பர் என்ன சொல்றாருன்னா, பேசிக்காவே ஒரு குரங்கு ஏத்துக்கல அப்படின்னா மற்ற குரங்கு ஏத்துக்க ஆரம்பிக்கும்போது அந்த ஏத்துக்காத குரங்கு ஏத்துக்கும். ஸோ இது நேச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்லேயும் நிறைய பேர் நம்மளை சுற்றி டிப்ரெஸ்டாக ப்ராப்ளமில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம போய் அட்வைஸோ சொல்யூஷனோ கொடுக்க தேவையில்ல, அரவணைச்சா போதும். அவங்களோட தாட்டே அவங்க கிட்ட இருக்க ப்ராப்ளமை யார்கிட்டயோ சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தான் அலோனாக இருக்காங்க. தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது தனியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தனியாக ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களை அரவணைக்க பாருங்க. தேங்க்யூ. ஹேவ் அ குட் ஒன்.